இடியப்ப மாவை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் பிரட்டி எடுத்துக்கிட்டேன். சுடுதண்ணியை பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுடுதண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து கொட்டி கிளறிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பீச்சினோம்னா தான் அது சாஃப்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு பீச்சவும் வரும். இல்லைன்னா அது பீச்ச வராது. நான் இட்லி சட்டியிலையே வச்சு அப்படியே தான் நான் பீச்சி எடுத்துக்கிட்டேன். தட்டில் நான் இன்றைக்கி இடியப்பம் வைக்கலை. இடியப்பம் இட்லி சட்டியில் தான் இன்றைக்கி அவிச்சேன். ஒரு வழியாக இடியப்பம் பீச்சி எடுத்தாச்சு. இடியப்பம் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். நான் அவிச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்படி உருண்டை இடியப்பம் பிடிச்சவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இனி பக்கத்துலேயே நம்ம மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இடியப்பத்துக்கு தேவையான குழம்பு பேர் எங்கள் ஊரில் சூடைன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க இதுக்கு பேர் சால மீன் சொல்லி. என்னோடய சிஸ்டர்